ஜனவரி 17ஆம் தேதி 8வது வள்ளல் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படும் மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாள். எம்ஜிஆர் அவர்களை பற்றி, அவருடைய வள்ளல் தன்மையை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் எத்தனை பதிவுகள் வேண்டுமானாலும் போடலாம். காலம் தந்த கொடை எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய இளமை காலம் தொட்டு அவருடைய வாழ்க்கையை பார்த்தோமேயானால் அது பலருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பை ஏற்படுத்துவதாக, ஊக்கத்தை அளிப்பதாக இருக்கும். அவரை பற்றி மிகவும் அவருக்கு நெருக்கமாக இருந்தவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சுன்னா அவருடைய பெருமைக்கு மெருகூட்டுவதாக அமையும். சாதாரணமாக அவர் பிறந்தார், இன்னும் செஞ்சார், அதெல்லாம் சாதனை புரிந்தார்னு சொல்றதை விட அவரை பற்றி அவருக்கு நெருக்கமாய் இருந்த மற்றவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்ல போறேன். சுருக்கமா வருங்காலங்களிலும் அவரை பற்றி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். இப்ப மிகவும் முக்கியமானவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எம்ஜிஆர் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் எம்ஜிஆரை பத்தி என்ன சொன்னார்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஆர்வமா இருப்பீங்கள்ல. அதே மாதிரி இன்றைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இளமை காலங்களில் அவருடன் நடந்த சம்பவங்களை பற்றியும் நினைவு கூர்ந்திருக்கிறார். அதை பற்றிய செய்தி. கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் எம்ஜிஆரை பத்தி என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் மேலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்றாரு? இந்த விஷயம் மாதிரி, இந்த மாதிரி தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை சொன்னோம்னா உங்களுக்கு மிகவும் அது ஆர்வமா இருக்கும் இல்லையா? ஏன்னா கலைஞர் மிகச்சிறந்த தமிழ் ஆளுமையாளர். அவர் எம்ஜிஆரை பத்தி புகழ்ந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். கடையேழு வள்ளல்களை பற்றி தமிழ் புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. முல்லைக்கு ஒருவன் தேர் கொடுத்தான், அவனை பாடியிருக்கிறாங்க. மயிலுக்கு ஒருவன் போர்வை கொடுத்தான், அதை பத்தி பாடியிருக்காங்க. புறாவுக்காக ஒருத்தன் தன் சதையவே கொடுத்தான், அவனை ஒருத்தன் பாடியிருக்காங்க. ஒருத்தன் அரிதான 100 ஆண்டு வாழ வைக்கக்கூடிய கனியை ஒரு புலவருக்கு கொடுத்தான், அதை பத்தி பாடியிருக்காங்க. இந்த வரிசையில நம்ம வள்ளலை பற்றி ஒரு நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு தமிழறிஞர் பாடியிருக்கிறார் என்றால் அது மிகவும் சிறப்பு இல்லையா? நாம் வாழ்ந்த காலத்தில் தமிழால் அரியணை ஏறியவர் அவரே அவர் வாயால இவரை பத்தி என்ன சொல்றாருங்கிறத தெரிஞ்சு கொண்டாதானே மிகவும் இனிமையா இருக்கும். கலைஞர் அவர்கள் பொன்மனச் செம்மலை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத அந்த கவிதையை உங்களுக்கு இப்போ சொல்றேன். அற்புதமான கவிதைகள். காலகாலத்துக்கு நம்ம எப்படி அந்த கடையேழு வள்ளல்களை பத்தி புலவர்கள் பாடிய பாடல்களை ஞாபகம் வச்சிருக்கோமோ அது மாதிரி இந்த பாட்டை ஞாபகம் வச்சிருக்கணும். ஒவ்வொரு வரியும் முத்து முத்தா இருக்குதுங்க. குன்றனைய புகழ் கொண்ட குணக்குன்றே, குன்றனைய புகழ் கொண்ட குணக்குன்றே. இமயமலை என்னைக்குமே நிரந்தரமானது. அதான் இதுல சொல்ல வர்றாரு. ஒரு மலை இருக்குது என்றால் அது என்றுமே காலத்தால் அழிக்க முடியாதது, தொன்று தொட்டு இருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும். அதுதான் சொல்ல வர்றாரு. குன்றனைய புகழ் கொண்ட குணக்குன்றே. எப்படி எப்படி வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க.
இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இமயமலையும் இருக்கும், நம் இதயக்கனியினுடைய புகழும் இருக்கும் என்று அர்த்தம். குன்றனைய புகழ் கொண்ட குணக்குன்றே, முடியரசருக்கு இல்லாத செல்வாக்கு எல்லாம் முழுமையுடன் பெற்று விளங்கும் முழுமதியே. பாருங்க, முடியரசருக்கு இல்லாத செல்வாக்கு எல்லாம் முழுமையுடன் பெற்று விளங்கும் முழுமதியே. நீ பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிறார். உன்னுடைய செல்வாக்கு பௌர்ணமி சந்திரனை போன்றது. சுருக்கமா சந்திரன் சொன்னா அது வளர்பிறையில வளரும், தேய்பிறையில தேயும். இவர் என்ன சொல்றாரு? முடியரசருக்கு இல்லாத செல்வாக்கு எல்லாம் முழுமையுடன் பெற்று விளங்கும் முழுமதியே. உன்னுடைய செல்வாக்கு பூர்ணத்துவம் வாய்ந்தது, அது பௌர்ணமி சந்திரனை போன்றது ஐயா என்று பாடுகிறார். படிமிசை நீ பெற்ற கீர்த்தியெல்லாம், படிமிசை நீ பெற்ற கீர்த்தியெல்லாம் பார்க்கின்றால் வானிருக்கும் சத்தியா அன்னை. நீ இப்படி பேரும் புகழுமா இருக்கிறதையெல்லாம் வானுலகத்தில இருந்து உன்னுடைய அன்னை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அதை சொல்றார். நீ இப்படி பேரும் புகழுமா இருக்கிறையே, இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் உன் புகழ் இமயமலையை போல நிலைத்து நிற்குமே. அத்தகைய உன்னுடைய பெருமையையும் புகழையும் தேவலோகத்தில் இருந்து உன்னுடைய அம்மா பார்த்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாளே. இதை விட எப்படிங்க ஒரு கவிதை எழுத முடியும்? மடிமிசை உனை சுமந்த நாள் நினைத்து மகிழ்ச்சியில் வடிக்கின்றாள் கண்ணீர் தன்னை. அந்த சத்யா அன்னை உன்னுடைய பெருமையும் புகழையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள்னு சொல்றாரு கலைஞர் அவர்கள். படிமிசை நீ பெற்ற கீர்த்தியெல்லாம் பார்க்கின்றாள் வானிருக்கும் சத்யா அன்னை. மடிமிசை உனை சுமந்த நாள் நினைந்து மகிழ்ச்சியில் வடிக்கின்றாள் கண்ணீர் தன்னை. அந்த ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய்க்கு சத்யா அன்னைய பொருத்தி பார்க்கிறார் கலைஞர். எப்படி பாருங்க, கொன்றாலும் நிலைத்திருக்கும் தர்மம் என்று குருடர்களுக்கு எடுத்துரைத்த மறுபிறப்பே. கொன்றாலும் நிலைத்திருக்கும் தர்மம் என்று குருடர்களுக்கு எடுத்துரைத்த மறுபிறப்பே. அவரை துப்பாக்கியால சுட்டுட்டாங்க இல்லையா, அதை நினைவு கூர்றார். துப்பாக்கியால போய் இவரை சுட்டுட்டாங்களே, சரி ஒரு சுட்டு இவரை கொன்றாலுமே இவருடைய தர்மத்தை அழிக்க முடியுமா? இவருடைய தர்மம் தான் 1000 காலத்துக்கு வாழுமே அப்படின்னு சொல்றாரு. நீ சுட்டு போட்ட எம்ஜிஆரை சுட்டுட்ட, எம்ஜிஆருடைய தர்மத்தை சுட்டு அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது, அது காலங்காலத்துக்கு நிலைத்து நிற்குமே என்று சொல்றாரு. ஒன்றாலும் நிலைத்திருக்கும் தர்மம் என்று குருடர்களுக்கு எடுத்துரைத்த மறுபிறப்பே. நீ செய்த தர்மத்தினால மீண்டு வந்து விட்டாய், தர்மம் உன் தலையை காத்தது என்று நினைவு கூறுகிறார். வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் எந்நாளும் ஒளி வீசும் தன்மதியே. வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் எந்நாளும் ஒளி வீசும் தன்மதியே. உன்ன கடந்த காலத்துல ஜெயிச்சவங்க இல்ல, இனிமேலு ஜெயிக்க போறவங்களும் இல்ல. அப்படிப்பட்ட குளிர்ச்சி பொருந்திய சந்திரன் நீ. வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் எந்நாளும் ஒளி வீசும் தன்மதியே. எல்லா நாளும் பௌர்ணமி சந்திரன் போல பிரகாசித்துக் கொண்டிருப்பாய். உன்னை நேற்று ஜெயித்தவன் இல்லை, இன்று ஜெயிப்பவன் இல்லை, நாளையும் ஜெயிப்பவன் இல்லை. நீ நேற்று இன்று நாளை என்று குறிப்பிடுகிறார். தென்னாடும் தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துலங்க வேண்டும். அவர் வாயால இப்படி ஒரு வாழ்த்தை பெற்றிருக்காருன்னா என்ன அற்புதம் பாருங்க. தென்னாடும் தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துலங்க வேண்டும். நம்மளுடைய தென்னாடு நீடித்து இருக்கும் வரை உன்னுடைய பெருமையும் புகழும் நீடித்து இருக்க வேண்டும். உன்னாலே உயர்வடைந்த என்போர்கள், உன்னாலே உயர்வடைந்த என்போர்கள் உள்ளங்கள் அதை கண்டு மகிழ வேண்டும். உன்னிடம் உதவிகள் பெற்ற அனைவருடைய உள்ளங்களும் மகிழுமாறு நீ இந்த தென்னாடு உள்ளவரை உன்னுடைய புகழ் இருக்க வேண்டும் என்று பாடுகிறார். அற்புதமான ஒரு பாட்டு.
எம்ஜிஆரினுடைய கொடைத்தன்மையை பற்றி இதைவிட உயர்வா ஒரு கவிஞர் எழுத முடியாது. கடையேழு வள்ளல்களுக்கு ஔவையார் மாதிரி அற்புதமான கவிஞர்கள் அவருடைய கவிதையை வரலாற்றுக்கு பகிர்ந்து சென்றிருக்கிறார்கள். எம்ஜிஆர் ரசிகர்களுக்காக வேண்டி, எம்ஜிஆருடைய அன்பர்களுக்காக வேண்டி இந்த கவிதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தீட்டப்பட்ட இந்த கவிதை அவருடைய வள்ளல் தன்மையை காலம் முழுவதும் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை மொத்தமாக சொல்றேன், அப்படின்னாதான் அந்த சுவையை உணர முடியும். குன்றனைய புகழ் கொண்ட குணக்குன்றே, முடியரசருக்கு இல்லாத செல்வாக்கு எல்லாம் முழுமையுடன் பெற்று விளங்கும் முழுமதியே, படிமிசை நீ பெற்ற கீர்த்தி எல்லாம் பார்க்கின்றாள் வானிருக்கும் சத்யா அன்னை, மடிமிசை உனை சுமந்த நாள் நினைந்து மகிழ்ச்சியில் வடிக்கின்றாள் கண்ணீர் தன்னை, ஒன்றாலும் நிலைத்திருக்கும் தர்மம் என்று குருடர்களுக்கு எடுத்துரைத்த மறுபிறப்பே, வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் எந்நாளும் ஒளி வீசும் தன்மதியே, தென்னாடும் தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துலங்க வேண்டும், உன்னாலே உயர்வடைந்த என் போன்றோர் உள்ளங்கள் அதைக் கண்டு மகிழ வேண்டும். அற்புதமான வரிகள். அவங்க இருவருடைய நட்பு மிகவும் உன்னதமானது. எங்கள் தங்கம் என்ற திரைப்படத்தை கலைஞர் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் தயாரித்தது. அதுல வாலி ஒரு பாட்டு எழுதுவார், நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு எழுதிட்டார். அடுத்த வரி என்ன போடணும்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கார். கலைஞர் பக்கத்துல வந்தார், என்ன வாலி ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களே, ஒரு வரி எழுதிட்டேன், அடுத்த வரி எழுத முடியல, என்ன எழுதிருக்கீங்க? நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு எழுதியிருக்கேன், அடுத்த வரி எழுதுறதுக்கு முடியாம இருக்கேன். சொன்னவன உடனே சொல்றார், எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படி எழுதுங்க அப்படிங்கிறார். அப்படி வந்த பாட்டு தான் அந்த பாட்டு. எதையும் அளவின்றி கொடுக்கக்கூடியவர், நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன், உன்னை ஒரு பொழுது தழுவி மறு பொழுது உருகி தனியாக தவிப்பவள், நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன். அதாவது எம்ஜிஆரனுடைய பெருமையும் புகழும் கலைஞரனுடைய பெருமையும் புகழோடும் சேர்ந்து இணைந்தது. அதனால நீங்க அன்பர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் திமுகவில் பயணித்திருக்கிறார். அதை விட குறைவான ஆண்டுகளே தான் அதிமுகவில் பயணித்திருக்கிறார். 1950களில் அவர் திமுகவுக்கு கலைஞர் அவர்களோட நட்பின் காரணமாக வந்தாரு. 72 வரைக்கும் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 22 வருஷங்கள்ல இருந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக அரும்பாடு பட்டிருக்கிறார். திமுக என்றாலும் எம்ஜிஆரும் சேர்ந்ததுதான் திமுக, அதை விட்டு சொல்ல முடியாது. அதன் பின்னர் 72ல இருந்து 87 வரைக்கும் அதிமுகவுக்கு இருந்திருக்கிறார். 15 வருஷம்தான். அந்த காலகட்டங்களில் அவர் கட்சியை வளர்ப்பதற்கு பயங்கரமாக பாடுபட்டிருக்கிறார். அதனாலதான் இந்த வரியெல்லாம் அவரை பற்றி கலைஞர் அவர்களால் எழுதப்பட்டது. கலைஞர் அவர்களுடைய அருந்தமிழ் வார்த்தைகளாலேயே அவரால் போலப்பட்ட இந்த அற்புதமான கவிதை. அடுத்து இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்குது. தமிழக முதல்வர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரம் பகுதியினுடைய திமுகவினுடைய பொறுப்பாளராக அந்த இளமை காலங்களில் இருந்திருக்கிறார். படிக்கும் காலங்களிலே இருந்திருக்கிறார். கட்சி பணிகளில் தீவிரமாக இறங்கி பணியாற்றி இருக்கிறார் இளைஞராக இருந்தபோது. அப்பொழுது அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர், மாண்புமிகு ஏ. கோவிந்தசாமி என்ற அமைச்சர் இறந்து விடுகிறார். அவருக்கு நிதி வழங்கணும்னு சொல்லி அந்த கோபாலபுரம் பகுதி திமுகவில் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர் எப்படியாவது நிதி வழங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். நிதி வழங்கணும் என்றாலே அண்ணா சொன்ன மாதிரி உன் முகத்தை காட்டினால் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க என்னும் மாதிரி
ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா, நாடோடி மன்னன் திரைப்படத்தை சென்னையில் உள்ள ராம் தியேட்டர்ல போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை அந்த நிதியா கொடுத்துடலாம்னு முடிவு பண்றாரு. இப்போ ராம் தியேட்டர்ல பகல் காட்சிக்கு அந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தை போடுறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இது எம்ஜிஆருக்கு தெரிய வருது. எம்ஜிஆர் அப்போ உச்ச நட்சத்திரத்தில் இருந்தவர், உச்ச நட்சத்திர அந்தஸ்தில் இருந்தவர். அவர் படங்களை பூராமே இரவு காட்சிகளில் போடுறது தான் அவர் விரும்புவார். அவர் உடனே அந்த ராம் தியேட்டருக்கு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, ரத்னம் ஏங்க பகல் காட்சி போடுறீங்க, நம்ம படத்தை எப்பவுமே இரவு காட்சி தானே போடணும் சொன்ன உடனே அவர் இந்த மாதிரி ஸ்டாலின் சொல்லி தான் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எம்ஜிஆர்கிட்ட தொடர்பு கொண்ட உடனே எம்ஜிஆர் முதல்ல சற்று வருத்தப்பட்டு கோவப்பட்டிருக்கிறாரு. என் படத்தை ராத்திரி தானே போடணும், ஏன் பகல் காட்சி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இது அமைச்சர் கோவிந்தசாமி குடும்பத்துக்கு நிதி வழங்குறதுக்காக போடுறோம், அதனால நிறைய பேர் பெண்கள் பிள்ளைகள்லாம் வரக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி பகல் காட்சிகளாக போடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய அந்த தொண்டு உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கு மன மகிழ்ச்சியோடு அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி தொண்டு என்று வந்துவிட்டால் அதற்கு முந்து என்று வந்து விடுவார் பொன்மனச்செம்மல். இது ஸ்டாலின் ஐயா அவர்களுடன் அவருக்கு இருந்த அனுபவம். அதே மாதிரி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இளமை காலங்களிலேயே நாடக கலையிலையும் ஆர்வமா இருந்திருக்காரு. அதுல தானே கட்சி கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் முழங்கு முரசே அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம், அவர் கோபாலபுரம் பகுதி திமுகவில் பொறுப்பாளர் இருக்கும்போது செஞ்சு முழங்கு முரசே என்று ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறாரு. அந்த நாடகத்தினுடைய நிறைவு நாள் விழாவுக்கு அந்த நாடகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பொன்மனச்செம்மல் கையால் கேடயத்தை கொடுக்கணும், கலைஞர் கையால் மோதிரத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்படின்னா தான் பொருத்தமாக இருக்கும்னு ஐடியா பண்ணியிருக்காரு. அப்போ விழாவுக்கு வந்திருக்காங்க. விழாவுக்கு விழாவில் கேடயம் எம்ஜிஆர் கையால் அதில் நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அதில் பேசும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்து படித்து கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டும். ஏன்னா உங்க தந்தை பேசும் பொழுது என்னுடைய படிப்பு கல்லூரி வரை செல்லவில்லை, என் பையனுடைய படிப்பாவது கல்லூரி வரை செல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்துடன் குறிப்பிட்டார். நீங்கள் நாடகக் கலையில் கவனம் செலுத்துவதுடன் படிப்புக் கலையிலும் கவனம் செலுத்தி, நடிப்புக் கலையில் கவனம் செலுத்துவதை மாதிரி படிப்புக் கலையிலும் கவனம் செலுத்தி நீங்கள் படிப்பையும் தொடர்ந்து முடித்து கல்லூரி படிப்பை முடித்து உங்கள் தந்தைக்கு பெருமை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அன்பு கட்டளையிட்டு அதை அவர் பின்னாளில் நிறைவேற்றி கல்லூரி படிப்பை நல்ல முறையில் நிறைவேற்றி இருக்கிறார். பொன்மனச்செம்மலினுடைய பிறந்த தினத்தன்று இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு காமராஜ் என்ன சொன்னார் நம்ம ஆர்வமா இருக்கும் இல்லையா? ஏன் எல்லா தரப்புல உள்ளவங்களும் அவரை பத்தி மகிழ்வாகவும் உயர்வாகவும் சொல்றாங்கன்னா, அவர் உயர்வானவர், அன்பானவர், வள்ளல். காமராஜ் ஒரு சமயத்தில் அவரை பத்தி சொன்னதை அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே சொல்றேன். 1962 சீனா இந்தியா மீது போர் தொடுத்தது. அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் வானொலியில இந்த மாதிரி ஒரு போர் நிகழக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது, அதை சமாளிப்பதற்கு நிதி உதவி வேண்டும், எல்லோரும் அவங்களால் முடிந்த நிதி உதவி எல்லாம் வழங்குங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து வானொலியில் பேசி முடித்திருக்கிறார். அவர் பேசி முடித்த மறுகணம் இந்தியாவிலேயே முதலாக 75,000 ரூபாயை தருவதற்கு ஒப்புக்கொண்ட ஒரே ஒரு வள்ளல் எம்ஜிஆர் தான். 1972 75,000 எவ்வளவுன்னு பாருங்க. அதோடு மட்டுமல்ல, முதலால அதை கொடுத்துடணும்னு சொல்லி அவதான் வரக்கூடிய பணத்தை பூராமே 1000 ரூபாய் சொல்ல மாதிரி அன்றென்று கொடை வள்ளலாக கொடுத்து காலி பண்ணிடுவார.
அன்னைக்கு தேதி 25,000 தான் வச்சிருக்காரு. 75,000 கொடுக்கன்னு சொல்லிட்டு முதல் தவணையா 25,000 கொடுக்குறேன்னு சொல்லி 25,000க்கு செக் எழுதி உடனே வந்து முதலமைச்சர் வீடான காமராஜர் வீட்டுக்கு போறாரு. காமராஜர் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு, வெளியூர் போறாருன்னு சொல்றாங்க. உடனே கொடுக்கணும்னு சொல்லி எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில்வே பெட்டியில் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த 25,000 கொடுக்குறாருங்க. காமராஜரே மனம் நெகிழ்ந்து பத்திரிகைக்காரங்களுக்கு காமராஜரே முதலமைச்சரா இருந்த காமராஜரே செய்தியை கொடுத்து விட்டார். ஏன்னா இதை பார்த்து மற்றவங்களும் அதே மாதிரி முன்னுதாரணமா கொடுக்கணும்னு கொடுத்து விட்டாரு. கொடுத்துட்டு வெளியூர் பயணங்களை எல்லாம் நிறைவு செஞ்சுட்டு இங்க வராரு. வழக்கம் போல பத்திரிகைக்காரங்க மைக்கை நீட்டுவாங்க இல்லையா, மைக்கை நீட்டி என்னங்க எம்ஜிஆர் 25,000 கொடுத்தாரு, நீங்க வந்த பிறகு கொடுக்க கூடாதா? ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கொடுத்துருக்காரு, நீங்களும் அதை பேப்பர்ல போட்டுருக்கீங்க, விளம்பரத்துக்காகத்தான் கொடுத்தாரான்னு கேட்டாங்க. அவருக்கு காமராஜருக்கு கடுமையான கோபம் வந்தது. ஒருத்தன் தேசபக்தியோடையும் அர்ப்பணிப்பு உணர்வோடையும் வள்ளல் தன்மையோடையும் கொடுக்கறக்கூடியதை குறை சொல்றீங்கன்னு சொல்லி அவர் வாயாலேயே அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத அப்படியே வாசிச்சு காமிக்கிறேன். சும்மா இருங்கிறேன், நீ எவ்வளவு கொடுத்த, எப்ப கொடுத்த, கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுக்கிறவங்களையும் சும்மா ஏன் கிண்டல் செய்யணும்? நேரு ரேடியோவில் பேச போறாரு, காமராஜர் ரயில்ல போவாரு, முதல்லயே கொடுக்கணும்னு பிளான் போட்டாரா? எப்படி முடியுங்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல எம்ஜிஆர் கொடுத்த செக்கை வாங்கியதும் நானே பிரமிச்சு போயிட்டேன். உடனே பேப்பருக்கு செய்தி கொடுக்க சொன்னதே நான் தான் அப்படின்னு ஒரு வாயால சொல்றாரு. என்ன அற்புதமான நிகழ்வு பார்த்தீங்களா? தேசபக்தியை பார்த்தீங்களா? நேரு வானொலியில பேசின அடுத்த நிமிடமே 75,000 கொடுக்கணும்னு முடிவு பண்ணி 25,000 உடனே கொண்டு முதல்வர்கிட்ட கொடுக்குறாரு. அதாவது அவருடைய கொடைத்தன்மையை பற்றி பேச வேண்டும் என்றால் ஜாதி சமய வித்தியாசம் இல்லாமல், கட்சி பாகுபாடு இல்லாமல், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை அத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் அத்தனை பேருக்கு ஏதாவது வகையில் உதவி செஞ்சிருப்பாருங்க. அதான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். அண்ணா என்ன சொன்னாரு கேட்கவா வேணும்? மரத்திலே பழுத்த கனி தங்கள் மடியிலே விழாதா என்று பலர் ஆவலாக காத்திருந்தனர். நல்ல வேளையாக அது எனது மடியிலே வந்து விழுந்தது. அதை எடுத்து எனது இதயத்திலே பத்திரமாக வைத்துக் கொண்டேன். அந்த இதயக்கனிதான் எம்ஜிஆர் சொல்றார். மரத்திலே பழுத்த கனி தங்கள் மடியிலே விழாதா என்று பலர் ஆவலாக காத்திருந்தனர். நல்ல வேளையாக அது எனது மடியிலே வந்து விழுந்தது. அதை எடுத்து எனது இதயத்திலே வைத்துக் கொண்டேன். அந்த இதயக்கனிதான் எம்ஜிஆர். அண்ணா வந்து எப்படி இந்த 4 வரியில அவருடைய அன்பு கிடைக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியானதுங்கிறது சொல்றாரு பார்த்தீங்களா? அண்ணாவுக்கு எம்ஜிஆர்னுடைய அறிமுகம், எம்ஜிஆரும் அண்ணாவும் சந்தித்த பிறகு எல்லாமாக இருந்தார் அண்ணாவுக்கு எம்ஜிஆர். அண்ணா வந்து மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு செல்லும் போது விமான நிலையத்துல எல்லாரும் பேசி கொண்டிருக்காங்க. அண்ணா வந்து மிகவும் அற்புதமான நோபல் ஹார்ட்டட் மேன். இவ்வளவு கஷ்டமான நோய் இருந்தாலும் கலகலான்னு திருச்சி பேசிட்டு இருக்காரு. அப்ப கூட இருந்த ஒருத்தர், அண்ணா நீங்களும் சந்தோஷமா அமெரிக்கா கிளம்பி போறீங்க, வர்றதுக்கு 1 மாசம் ஆகுமோ 2 மாசம் ஆகுமோ, உங்க குடும்பத்தை எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களா, அதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணா சொல்றாரு, என்னைக்கு எம்ஜிஆர் அறிமுகம் எனக்கு கிடைத்ததோ அன்னிலிருந்து எல்லாமே எம்ஜிஆர் தான். அவர் என்ன செய்யறாருங்கிறது எனக்கே தெரியாது, என் குடும்பத்துக்கு தேவையானது போனா அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட வள்ளல், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத வாழ்ந்த கர்ண மாவீரன் சொன்னா அவர் இவர் தான். ஜனவரி 17 வந்தாலே அவரை பத்தி இப்படி நினைவுகள்லாம் வந்த வண்ணமாவே இருக்கும். அதுல சிலவற்றைத்தான் இங்க சொல்ல முடியுது. ஏன்னா ரொம்ப நேரம் போட்டாலும் நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்க. கண்ணதாசன் என்ன சொன்னார் அவரை பத்தி? கவியரசு கண்ணதாசன், பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா, பூமி
பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். கண்ணதாசன் சொல்லியிருக்கார். சொன்னது பூராமே படிச்சிருச்சு. அவர் நடக்காத சபைகளே கிடையாது, அவருக்கு இல்லாத மாலைகள் கிடையாது, அவருக்கு இல்லாத பாராட்டுகள் கிடையாது. கிருபானந்த வாரியார் தான் அவருக்கு பொன்மனச்செம்மல்ங்கிற பட்டத்தை கொடுத்தவர். அவருடைய வள்ளல் தன்மையை பார்த்து அவருக்கு பொன்மனச்செம்மல்ங்கிற பட்டத்தை கொடுத்தது கிருபானந்த வாரியார். அவருக்கு மக்கள் திலகம் என்ற பட்டத்தை கொடுத்தது தமிழ்வாணன் அவர்கள். புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை கொடுத்தது கலைஞர் அவர்கள். இப்படி எல்லோராலும் அவர் நேசிக்கப்பட்டிருக்கிறார். அவரை நேசிக்காத மக்களே தமிழகத்தில் இல்லை என்று சொல்லலாம். திரைத்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார். முதல் கலர் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும் அவரு படம் தான். முதல் கலர் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். அதே மாதிரி முதல் ஜனாதிபதி பரிசு பெற்ற படம் மலைக்கல்லன். முதலில் ஜனாதிபதி பரிசு நடிகர் அவர் தான், ரிக்ஷாக்காரன். முதல்ல வெளிநாடுகளுக்கு சென்று படமாக்கி வந்தவர் உலகம் சுற்றும் வாலிபன் அவர் தான் தமிழ் திரையுலகத்துல. அதுக்கு முன்னால் எடுத்த படங்கள்லாம் மிக இந்த அளவு வெற்றி பெறல. எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா இவர் உலகம் சுற்றும் வாலிபன் எடுத்து அற்புதமான ஒரு வெற்றி படமாக்கினார். திரைத்துறையில் அவரே 3 படங்களை இயக்கி இருக்கிறாரு. அந்த காலத்துல அதிகமான இரட்டைப்பட வேட படங்கள் நடித்தது அவர் தான். அதிகமான அவருடைய பாடல்கள் இன்றும் காலத்தை வென்றிருக்கிறது என்றால் அவர் இசை ஞானத்துடன் இருந்திருக்கிறார். 1901 ஜெயலலிதா அவர்கள் நடித்திலிருந்து பல திரைப்படங்களில் அவர்கள் இணைவரும் நடத்தி 28 படங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் இணைந்து நடித்திருக்கிறார். எம்ஜிஆரோட அதிகமான திரைப்படங்கள் இணைந்து நடித்த கதாநாயகி அவர் தான். அவரும் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள வேடங்கள் தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் நடிப்பார்கள். அதனால 28 படம். 1901 ஆகட்டும், ராமன் தேடி சீதை ஆகட்டும், சந்திரோதயம் ஆகட்டும், என்னென்னன் ஆகட்டும், கதாநாயகிக்கு அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அடிமை பெண் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள வேடங்கள் தான் அவங்க நடிப்பாங்க. குடியிருந்த கோயில், மாட்டுக்கார வேலன், இந்த மாதிரி ஜெயலலிதாவுடன் நடித்த படங்கள் அனைத்துமே கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் எடுத்திருப்பார்கள். பின்னால் அவருடைய புத்தி கூர்மையையும் ஆளுமையும் கண்டு அவருக்கு அரசியலுக்கு கொண்டு கொள்கை பரப்பு செயலாளராக்கினார். அவர் மறைவுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவர் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருந்தார் என்றால் எம்ஜிஆருடைய தீர்க்க தரிசனத்தை பார்க்க வேண்டும். நமக்கு பிறகு நமது கட்சி நடப்பதற்கு சரியான ஆள் என்றுதான் அவரை கட்சிக்கு அழைத்து கொள்கை பரப்பு செயலாளராக்கி, சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு தலைவராக்கி, ராஜ்யசபை எம்பி ஆக்கி, அதன் இவருடைய மறைவுக்கு பின்னர் 2 பெரும் பிரிவுகளாக கட்சி உடைந்த பொழுது மக்களுடைய ஆதரவு அம்மாவுக்கு கிடைத்ததன் காரணமாக அவரே 30 ஆண்டுகள் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறார். அதுல எம்ஜிஆருடைய தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்படி அவரை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் பதிவு எல்லை தாண்டி போய்விடும். இந்த அளவிலுடைய அவருடைய பெருமைகளையும் புகழையும் என்று நினைவு கூறுவதற்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறார்கள் நினைக்கிறேன். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ,
வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ 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 காலத்தை வென்றவன் நீ. நன்றி.